அனைவருக்கும் வணக்கம். அன்னி ஸ்பெஷல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பால் பாயாசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோவை பார்க்கலாம். ஒரு தவாவை அடுப்பில் வச்சு தவா சூடானதுமே 2 கரண்டி நெய் விட்டு நல்லா சூடு பண்ணிக்கலாம். நெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம 1 டம்ளர் ஜீரக சம்பா அரிசியை நல்லா கழுவிட்டு 20 நிமிஷம் ஊற விட்டு வடிகட்டி வச்சுருக்குறோம். அந்த அரிசியை உள்ளே போட்டு மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ஜீரக சம்பா அரிசிக்கு பதிலாக பாசுமதி அரிசி எடுத்துக்கலாம். கைக்குத்தல் பச்சரிசி எடுத்துக்கிட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். கிடைக்கலைங்கிறதுனால நான் இந்த அரிசி போட்டிருக்கேன். பாயாசம் சீக்கிரமாக ரெடி பண்ணணும் அப்படின்னா நம்ம வறுத்து எடுத்துருக்கிற அரிசியை ஆற விட்டு மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டி குருணையாக எடுத்துக்கலாம். ஒரு அடிக்கணமான பாத்திரம், அகலமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். பாத்திரம் சூடானதுமே 2 லிட்டர் பாலுக்கு 1.5 லிட்டர் தண்ணி உள்ளே விட்டுக்கலாம். தண்ணி உள்ளே ஊற்றிக்கிட்டு எடுத்து வச்சுருக்க 2 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்கையும் உள்ளே சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். மேலே பொங்கி வராமல் அடுப்பை நிதானமாக எரிச்சுக்கலாம். பால் நல்லா கொதிச்சதுமே நெய்யில் வறுத்த அரிசியை உள்ளே போட்டு வேக வச்சுக்கலாம். அடிக்கடி நல்லா கிளறி விட்டுக்கலாம், அடிப்பிடிக்காம. அடுப்பை நிதானமாக வச்சுட்டு பால் பொங்கிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு 10-15 ஏலக்காய் எடுத்து வெறும் சட்டியில் வறுத்து எடுத்துக்கலாம். அதே கடாயை சூடு பண்ணி 1 கரண்டி நெய்யை விட்டு நெய் நல்லா சூடானதுமே பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற 100 கிராம் திராட்சை வத்தலை வறுத்து எடுத்துக்கலாம். 200 கிராம் முந்திரியை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 50 கிராம் சாரப்பருப்பையும் உள்ளே சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாலோட அரிசி நல்லா மசிஞ்சு வெந்து வந்துருச்சு. 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் சர்க்கரை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அவங்க இனிப்புக்கு தகுந்த மாதிரி சர்க்கரையோட அளவை கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். இதோட 100 கிராம் மில்க் மேடு உள்ளே ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடிக்கடி கிளறி விட்டு அடிப்பிடிக்காம பார்த்துக்கலாம். எடுத்து வச்சிருக்க ஏலக்காயோட 4 ஸ்பூன் சர்க்கரை போட்டு நைஸாக அரைச்சு உள்ளே கொட்டிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி, திராட்சை, சாரப்பருப்பு இது எல்லாத்தையும் உள்ளே கொட்டி நல்லா கிளறி விட்டு அடுப்பை அமைச்சிட்டு ஒரு 5 நிமிஷமாட்டா மூடி வச்சுக்கலாம். இந்த பால் பாயாசம் மற்ற பாயாசங்களை விட ரொம்ப சுவையாக இருக்கும். இது நாள் செஞ்சு அடுத்த நாள் வரைக்கும் வெளியிலேயே வச்சு சாப்பிட்டாலும் கெடாமல் அவ்வளோ சுவையாக இருக்கும். இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.